அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க வெப் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா அபி, மாயா அண்ட் நிஷா அப்படின்ற ஒரு 3 பெண்களை காமிக்கிறாங்க. ஐடில வேலை செய்யறவங்க. எல்லாரும் போலவே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனது குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பப்பு, கூத்து, கும்மாலம் அப்படின்னு மாதிரி வேற லெவல்ல ஆட்டம் போட்டுக்கிட்டு தங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. அண்ட் இவங்களோட ஃப்ரீயா இருக்கிற எல்லா டைம்லயும் இவங்க கூட இருக்கிறது ட்ரக்ஸும் சரக்கும் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு கட் பண்ணி ஒரு நாள் வழக்கம் போல் ஆபீஸ் போறாங்க. அங்க புதுசா கல்யாணமான கப்பல் பாத்தீங்கன்னா வருவாங்க. கல்யாண வேலைகள் எல்லாம் முடிஞ்சதாப்பா, இப்ப வந்திருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு பார்ட்டியை வச்சாதான் சரியா இருக்கும், என்ன சொல்றீங்க கைஸ் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி அழகா எங்களுக்கு ஒரு கேக்க வெட்டலான்னு ட்ரை பண்ண மேனேஜர் அங்க வர நிறைய பக் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நீங்க ப்ராஜெக்டை முடிக்காம ஆட்டம் போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம்? உங்க எல்லாருக்கும் இங்க வேலை செய்யணும்னு ஆசை இல்லையான்னு கேட்க பயங்கர கடுப்பாயிடுறாங்க. இந்த 3 பேரும் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அப்புறம் அவங்ககிட்ட பேசிக்கலான்னு உட்காந்து வெறித்தனமா பண்ண இதுக்கு நடுவுல ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அந்த போதிலே ப்ராஜெக்டை முடிச்சுட்டு மேனேஜர் முன்னாடி போய் தூக்கி அடிக்கிறாங்க. இதுதான் நம்ம ப்ராஜெக்ட், வச்சுக்கோ, எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோ, இங்க இல்லைன்னா வேற இடம், வேலைக்கா பஞ்சம், வாங்கடி இங்க இருந்து போகலாம் அப்படின்னு மாதிரி பார்ட்டி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க கிளம்புறாங்க. கும்பலா போய் ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியில என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. கட் பண்ணி இவங்க கூட ஒரு கல்யாண ஜோடி இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு பேர் பாத்தீங்கன்னா தீபா அப்படின்றது. அவங்கள மட்டும் தனியா கூட்டு போறாங்க. கல்யாண மாப்பிள்ளைய இங்கே விட்டுட்டு, எப்பா நாங்க தனியா ஒரு ரைடு போயிட்டு வரோம், உன் பொண்டாட்டிக்கு ஒன்னும் ஆகாதுரான்னு சொல்லிட்டு போக அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க போன கார் பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு பக்கத்துல நிக்குது. அப்படியே கட் பண்ணி பில்டிங் உள்ள இந்த 4 பேருமே யாரோ ஒருத்தரால கடத்தப்பட்டு கைகள் எல்லாமே கட்டப்பட்டு பெட்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கா சுயநினைவு வர அங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல, இங்க என்ன நடக்குது, நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த கைத்தை எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு தப்பிக்கணும்னு முயற்சி பண்ண ஆனா எதுவுமே அவங்களால முடியாம போயிடுது. கத்திக்கிட்டே இருக்காங்க, யாராவது இருக்கீங்களா, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு மாதிரி. அந்த சமயத்துலதான் ஒரு மர்ம நபரோட என்ட்ரி. அங்க வந்து இவங்க எல்லாரையும் பாக்குறாரு. ஆனா அவங்க அமைதியா இருக்கும்படி கேட்க இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, நீ யாரா, நான் உன்னை பார்த்தது கூட இல்லையே, எதுக்காக எங்களை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி கேட்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குச்சி மாதிரி வச்சிருப்பாரு இரும்புல, அதை எடுத்து ஒரே அடி. அதை பார்த்ததும் எல்லாரும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. பேச்சு மூச்சு இல்லாம உட்காரு. ஒரு லேடி வராங்க, அவர் தான் அமைதியா இருக்க சொன்னார்ல, அமைதியா இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு ஊசியை போட்டு விட அவங்க அந்த ஊசி மயக்கத்தால அப்படியே மயங்கி போய் கிடக்குறாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல இவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னாலும் அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கூட்டு போயிடுவாங்க. அப்படி கூட்டு போய் வரும்போது ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா பயங்கரமா காயப்படுத்தி சாகர நிலைமையில வச்சிருப்பாங்க. அதை இவங்க கவனிச்சுக்கிட்டே நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம இங்க தப்பிக்க முடியாதோ அப்படின்ற மாதிரி படுத்து தூங்கிட்டே இருக்க அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சின்னதா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவங்க பார்ட்டியில ஃபுல்லா சரக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த 2 பேர் இருந்திருப்பாங்க. அண்ட் இதுல ஏதோ கலந்த மாதிரியும் தெரிஞ்சிருக்கும். போதையில இருக்கிறதால எதுவுமே தெரியாம ஃபுல்லா அடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இங்க வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயங்களை ஷேர் பண்றாங்க. ஆனா அது கூடவே பாத்தீங்கன்னா பக்கத்துல ட்ரெயின் போற சத்தம் கேட்கும். இங்கதான் பக்கத்துல ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு போல, நம்ம தப்பிச்சு அங்க போயிட்டோம் அப்படின்னா போலீஸ் கிட்ட உதவி கேட்கலாம், நம்மள யாராவது தப்பிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியாவை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க இந்த 4 பேர்ல ஒருத்தவங்களுக்கு யோசனை தோணுது, உள்ள அடிபட்டு கிடக்குறாங்க இல்லையா, அந்த லேடி கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றதுக்காக அவங்கள கூப்பிட்டு, நீங்க யாரு, உங்களை எதுக்காக அவன் இந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்க அந்த நபர் வர சத்தம் கேட்குது. ஓடி போய் எதுவும் தெரியாம படுத்துக்க அந்த நபர் வந்து இவங்க எல்லாரையும் பாக்குறாரு. அண்ட் முறைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. கட் பண்ணி அந்த பயங்கரமான காயப்பட்ட லேடி இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு வச்சிருக்கிற கம்பியால மாங்குன்னு தாக்க ரத்தம் எல்லாம் செதறுது. இதை பார்த்துதான் அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. நம்மளும் இந்த மாதிரிதான் கொல்ல போறானோ அப்படின்ற மாதிரி பயத்துல உட்காந்துக்கிட்டே இருக்க அபி இருக்காங்க இல்லையா, அவங்க தப்பிக்கிறதுக்காக வேற ஒரு வழியை ரெடி பண்றாங்க. பாத்ரூம்குள்ள கொண்டு போகும்போது கண்ணாடி இருக்கும், அதை உடைச்சு ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து இவங்க கட்டி விட்டுருக்காங்க இல்லையா, அதை யாருக்கும் தெரியாம அறுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க லேடி அசால்ட்டா வந்து, என்னமா அறக்க ட்ரை பண்றியான்னு அந்த கண்ணாடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் புதுசா ஒரு லாக்க போட்டு போறாங்க. இவங்களுக்கு சந்தேகம், எப்படி தெரிஞ்சதுன்னு சுத்தி முத்தி செவத்த பார்க்க அங்க கேமரா மூலமா இவங்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. சோ ஒரு பிக் பாஸ் வீட்டுல என்ன நடக்குமோ அந்த மாதிரி இங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. அண்ட் காட் பண்ணா இவங்க எல்லாத்துக்கும் மயக்க ஊசி போடணும் அப்படின்னு மாதிரி அந்த லேடி வருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அபி, நீ தைரியமா ஆளா இருந்தா எங்க கயிறு அவுத்து விடுறா பாக்கலாம், கட்டி
போட்டு எங்களை ஊசி போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி பயங்கரமா கத்து அந்த மர்ம நபர் பாத்தீங்கன்னா கையை அவுத்து விட சொல்றாரு. உடனே அப்படியும் அந்த நபரை அடிச்சு போட்டு அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ண. ஆனா இவங்களால அவர் அடிக்கவே முடியல, அங்கிருந்து தப்பிக்கவும் முடியல. ஆனா இந்த மர்ம நபர் இந்த பொண்ணை கட்டவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே போக அங்க யாருமே இல்ல அப்படின்றத அப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேக வேகமா கதவை எல்லாத்தையும் திறந்துட்டு போக அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நாய் காவலுக்காக வச்சுட்டு போயிருப்பாங்க. இதனால மாட்டிக்கிறாங்க. அந்த மர்ம நபரை வந்து புடிச்சு தரன்னு எடுத்துட்டு போய் இங்க இருக்கிற யாருக்குமே தப்பிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது, வந்தா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்ட பயந்து உட்காடுறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவங்க பக்கத்துல இருக்க லேடி, அதாவது அபி பக்கத்துல இருக்க லேடி தூங்கிட்டே ஒரு மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை தெரிஞ்ச அந்த நபரை அவங்களை தூக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போக பின்னாடியே போய் அபி அவளை என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து அந்த நபர் கற்பழிக்கிற மாதிரி தெரியும். இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்க ஆனா உடம்பு செம்ம டயர்டா இருக்கும், நகர கூட முடியாம போயிடுது. கட் பண்ணா அந்த கல்யாணம் பண்ண பொண்ணு இருக்காங்களே அவங்க எதுக்காக இங்க வந்தோன்னே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்ரூம் போய்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம் இவங்க கணவர் கிட்ட இவங்க கொடுத்த ஒரு பொருள் பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. பயந்து போய் என்னோட கணவர் இங்கதான் எங்கேயாவது இருக்காரோ அப்படின்னு மாதிரி ஃபுல்லா திறந்து பார்க்க இவங்களோட கணவரை பாத்தீங்கன்னா சாகடிச்சு அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. பயங்கரமா கதறாங்க. அந்த வெளியில இருக்க அந்த 3 பேருக்கும் என்னோட கணவரை அவரை கொன்னுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுகிட்டே இருக்க அங்க இருக்க எல்லாரும் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. எதுக்காக அந்த மாதிரி பண்ற, எதுக்கு சித்திரவதையை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்மளா சொல்ல அப்பதான் இந்த மர்ம நபர் எப்படி கொன்னாரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இந்த 4 பேருக்கும் ட்ரக்ஸை கலந்து கொடுத்ததால ஒரு இடத்துல வண்டி ஸ்டாப் ஆகி நின்றுட்டு இருக்கும். ஆனா அந்த சமயம் பார்த்து இந்த மர்ம நபர் இவங்களை தூக்கலான்னு போக பின்னாடியே அந்த நபர் பாத்தீங்கன்னா யார் ராணி இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க இவரை அடிச்சு போட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த ஒரு அடிதான் அடிச்சேன், அதுக்கே அவன் செத்து போயிட்டான், இதுக்கு மேல பேசுனீங்க உங்களுக்கும் அதே சாவுதா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அங்க இருந்து போக இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருக்க டிவில ஒரு 4 பெண்கள் காணாம போயிட்டாங்க, ஒரு வாரம் எந்த லீடுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களை கொஸ்டின் பண்ண அவங்க 24 மணி நேரத்துக்குள்ள இதுக்கான முடிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து அந்த பெண்கள் எல்லாருமே நம்மள கண்டிப்பா போலீஸ் காப்பாத்துவாங்க, இந்த சைக்கோக்கு ஒரு முடிவை கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட பக்கத்துல இருக்க தீபா பாத்தீங்கன்னா நிறைய வசனங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடுப்பான அந்த நபரும் என்னையவா சைக்கோ சொல்ற, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ள தூக்கிட்டு போய் துண்டு துண்டா வெட்டி ஒரு கோணி பையில போட்டு கொண்டு போய்கிட்டே இருக்க இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா கதறாங்க. அவ உனக்கு என்னடா பாவம் பண்ணா, எதுக்காகடா எங்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் கதறாங்க. கட் பண்ணா 24 மணி நேரத்துக்குள்ள பிடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, வெளியில போலீஸ் வந்த சத்தம் கேக்குது, நாங்க உங்க பில்டிங்க சுத்தி வளைச்சிட்டோம், ஒழுங்கு மரியாதையா பெண்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உள்ள இருக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி, போலீஸ் வந்துட்டாங்க நம்மள காப்பாத்த போறாங்க அப்படின்ற மாதிரி நிம்மதியா உட்காந்துக்கிட்டே இருக்கு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அந்த மர்ம நபர் இருக்காரு இல்லையா அந்த போலீஸே கொலை பண்ணி அங்க தூக்கிட்டு வந்து போடுவார், உங்களை யார் வந்தாலும் காப்பாத்த முடியாது, நீங்க ஒரு சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சிரிக்க. கட் பண்ணி இந்த 3 பேர் தான் இருக்காங்க இல்லையா பயங்கரமா டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. எதை பார்த்தாலும் அவர் நம்மள வந்து கொன்னுடுவாரோ அப்படின்ற தாட் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரா விதவிதமா பயந்துகிட்டே இருக்காங்க. கடத்தப்பட்டவர் கூட இருக்காங்க இல்லையா பெண், அவங்க இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும்னு வர எங்களை பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையா, நீயும் ஒரு பொண்ணு தானே, எத்தனை நாள் எங்களை அடிச்சு கொடுமைப்படுத்த போற அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை உருக்கமா பேச ஆனா அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கற மாதிரி தெரியல. நீயும் அந்த சைக்கோ கூட சேர்ந்து ஒரு பொண்ணுன்றதே மறந்துட்டியா, அந்த சைக்கோக்கு எங்க கிட்ட இருந்து என்னதான் வேணுமா அப்படின்ற மாதிரி கத்தி கேட்க இவங்க கடுப்பாயிடுறாங்க. யாரு அவர் சைக்கோவா, அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்குன்னு கேட்டுட்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓபன் பண்றாங்க. இவருக்கு உலகமா இருக்கிறது இவரோட தங்கச்சி தான். அண்ட் இவரோட தங்கச்சிக்கும் பாத்தீங்கன்னா இவரை விட்டா யாருமே இல்லை. 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் தங்கச்சி எக்ஸாம் கூட்டு போகணும் அப்படின்னு மாதிரி பைக்ல போக பைக் ரிப்பேர் ஆகும். இவரோட நண்பருக்கு போன் பண்ணி பைக்கை ரிப்பேர் பண்ண வருமாறு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து இவரோட தங்கச்சியை ஒரு கார் வேகமா அடிச்சு தூக்கிடுது, மரத்துல சொருவிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இவங்களோட அண்ணன் உனக்கு என்னமாச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த கார்காரங்களை உள்ள எட்டி பார்க்க எல்லாமே பொண்ணுங்க பயங்கர போதையில இருப்பாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அண்ட் வெளியில மக்கள் எல்லாருமே கூடினதால இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக காரை ரிவர்ஸ் எடுத்து வண்டியை தூக்கிட்டு ஓடி போக இவரோட தங்கச்சி அந்த இடத்துல இறந்து போறாங்க. கார் திருப்பும் போது இவரோட கால்களுக்கு பாத்தீங்கன்னா அடிபட்டு கால் உடைஞ்சு போகுது. அண்ட் இவரோட வாழ்க்கை இது மாதிரி போனதுக்கு அந்த பெண்கள் தான் காரணம் இல்லையா, அவங்கள பழி வாங்கணும்னு கிளம்பினாரு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்க அவங்கள பழி வாங்குறதுக்காக அவங்கள கொடுமைப்படுத்துறதெல்லாம் ஓகே, நாங்க என்ன பண்ணோம்னு கேட்க இன்னொரு விஷயம் ரிவீல் ஆகுது. இந்த பொண்ணும் அந்த மர்ம நபரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ரேஷ் டிரைவிங்ல இந்த அபி கேங் பாத்தீங்கன்னா கார்ல வேகமா போய்கிட்டே இருந்திருப்பாங்க. இடிக்கிற மாதிரிலாம் வந்திருப்பாங்க. பிரசன்ட்டுக்கு வருது, இடிக்கிற மாதிரி தானே வந்தோம், இடிக்கல இல்ல, இதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை தேவையான்னு கேட்க நீங்க கார் ஓட்டும் போது எதிரில் போய்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு குடும்பம் இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடுறீங்க, உங்களாலதான் நிறைய ஆக்சிடென்ட் முத கொண்டு அப்பாவி மக்கள் வலியும் இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா வந்து ரொம்ப நாள்
ஆயிடுச்சு, இப்படி தனிமையிலே இருக்குமே அப்படின்னு மாதிரி ஒருத்தருக்கும் அவங்களோட ஃபேமிலியை பத்தி ஞாபகங்கள் வர ஆரம்பிக்குது. என் அம்மா கிட்ட நான் பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, என் அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஆளு அழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அந்த இடத்துல பயங்கரமான காயங்களோட ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்க அங்க இருந்து தப்பிச்சு இவங்களோட பக்கத்துல வராங்க. இவங்க எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக கைவிலங்கு எல்லாத்தையும் அவுத்துட்டு வெளியே போகலான்னு ட்ரை பண்ண சாவி அந்த மர்ம நபர் பக்கத்துல இருக்கும். இதனால யாருக்கும் தெரியாம எடுக்கலான்னு போக இந்த விஷயத்த அவர் பார்த்துட்டு, இதுக்கு மேல இவனை விட்டு வைக்க கூடாது, நம்ம 4 பேரும் தான் தப்பிச்சாச்சு இல்ல, அவன் அடிச்சு பிடிக்கலாம் வாங்கடேன்னு கும்பலா சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான சண்டை. ஒரு கட்டத்துல அவர் ஒரு ரூமுக்குள்ள வச்சு கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா ஓடிக்கிட்டே இருக்க இவங்களுக்கு ஊசி எல்லாத்தையும் போடுறாங்க இல்லையா, அந்த பெண் வந்துடுறாங்க. இவங்களையும் அடிச்சு சண்டை போட்டுட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு உதவுற ஒரு பெண் இருக்காங்களே மாட்டிக்கிறாங்க. நீங்க போங்க, என்னை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்கள அழுதுகிட்டே வெளியே ஓடி வராங்க. கார் எடுத்துட்டு வேகமா இவங்களோட வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல எல்லாரோட ஃபேமிலியும் அங்கதான் இருக்கும். பயங்கரமா கதறாங்க. அங்க நிறைய பேரை கொண்டுகிட்டு இருக்காங்க. அண்ட் உள்ள என்னென்னமோ நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி எங்களை காப்பாத்தின ஒரு பொண்ணு உள்ள மாட்டிக்கிட்டா, அவளை காப்பாத்தணும் அப்படின்னா போலீஸ்க்கு போன் பண்ணி ஆகணுமா, உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாம் அசைவு இல்லாம உட்காடுறாங்க. நாங்க போதையில இருக்கோம் தானே நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லமா போன் பண்ணுங்கம்மான்னு சொல்ல அப்பதான் இங்க பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்கும். அது என்ன அப்படின்றது ரிவீல் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா அந்த மர்ம நபர் இருக்கா இல்லையா, அவர் இறங்கி வர்றாரு. அவரை பார்த்ததும் இந்த 3 பெண்களும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் அது அப்படின்னு மாதிரி காத்துக்கிட்டே இருக்க இவர் சிம்பிளா வந்து உட்காந்து எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல ட்விஸ்ட் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. இவர் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்டா இருப்பார். அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த சம்பவத்துல இறந்ததா சொல்லப்படுற எல்லாருமே பாத்தீங்கன்னா நடந்து வருவாங்க. அந்த அடிப்பட்ட பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த டாக்டரோட அசிஸ்டண்டா தான் இருப்பாங்க. இதை பார்த்ததும் அங்க இருக்க 3 பேருக்கும் ஒன்னும் புரியல. இங்க என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா இவங்க ட்ரக்ஸாலையும் போதை பழக்கத்தாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, இவங்களோட ஃபேமிலி சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. இதனால இவங்களோட ஃபேமிலி மொத்தமும் சேர்ந்து இந்த சைக்காட்டிஸ்ட போய் பார்த்திருப்பாங்க. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ரொஃபைலையும் செக் பண்ணிருப்பாரு. நார்மலா ட்ரீட்மெண்ட் போகணும் அப்படின்னா அவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, இதுக்கு வேற ஒரு வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி வெப் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. அது மூலமா அந்த இடத்துல இவங்களை ஒரு 21 நாள் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இப்ப இந்த 3 பேர் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க டிப்ரெஷன்ல போக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு சப்போர்ட்டா ஒரு ஆளை போட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண ஜோடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள உள்ள இறக்கி இருப்பாங்க. சோ இந்த கல்யாண ஜோடிக்கு அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேக் தான். இந்த 21 நாள்ல நீங்க அங்க இருந்தது இந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான். இந்த 21 நாளும் நீங்க அதை பத்தி யோசிக்கவே கிடையாது. ஏன் உங்க கண்ணு முன்னாடியே தான் நீங்க யூஸ் பண்ற அந்த அடிக்ஷனுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே இருந்தது. ஆனா அது உங்க கண்களுக்கு கூட தெரியல. உங்க கண்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அங்கிருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான். சோ இதுதான் நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது அப்படின்னு மாதிரி சொல்ல. ஆனா அப்ப கற்பழிச்ச மாதிரிலாம் காமிச்சாங்க இல்லையா, அது என்னன்னு கேக்குறாங்க. அந்த லேடி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் தூக்கிட்டு போனாரு அப்படின்னு மாதிரி சொன்னேன். அவங்களுக்கு பல்ஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கும். அவங்களை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி தான் உள்ள தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்திருப்பாரு. ஆனா இவங்க ஒரு மாதிரி மயக்கத்துல இருந்ததால அவர் கற்பழிக்கிறாரு அப்படின்னு மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ இது ஃபேக். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு போலீஸ் வந்தாங்க இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா இவங்க ரெடி பண்ணதா தான் இருக்கும். சோ எல்லாத்தையுமே பக்காவா ரெடி பண்ணி இவங்கள இதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணிருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற அபியூ பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஓகே தான், அதுக்குன்னு கைகளை கட்டியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு கேட்க அந்த கைத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க. இது விளங்குதா, ஆனா சும்மா இதை நீங்க இழுத்தீங்கன்னாவே வந்துடும். ஆனா அப்போ உங்களுக்கு அது யோசிக்கிற திறமை இல்லை. இப்ப பாருங்க ஈஸியா இழுத்துட்டீங்கன்னு கையில கொடுத்து செக் பண்ண இவங்களுக்கு முதல்ல அது ஒரு மாதிரி பயங்கர அப்செட்டா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மனசை தேத்திக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க எல்லா பேரண்ட்ஸ் கிட்டயும் உங்களோட பொண்ணுங்கள எந்த பழக்கமும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்களாவே திருப்பி தந்துட்டேன், இத்தோட என்னோட வேலை முடியுது அப்படின்னு மாதிரி கை எடுத்து கும்பிட்டு கிளம்ப அங்க இருக்க எல்லா லேடிஸுமே இவருக்கு கை கொடுத்து நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றின்றாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா லேடிஸ் எல்லாம் கும்பலா இதை நினைச்சு பயங்கரமா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட மேனேஜர் போன் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் ஒண்ணு முடிஞ்சிருச்சு, ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கேன் வரீங்களான்னு கேட்க இதுக்கு மேல பார்ட்டியா மூடிக்கிட்டு போனை வைடான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த படத்தை பத்தி நான் இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி ஒரு நல்ல மூவிஸ்ல நல்ல சீரிஸோட உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.